அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவில் கூடுதலாக 11 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக மதுரை செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதிவாணன், தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா குழுவில் கூடுதலாக 11 பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் யார் யார், எதற்காக இந்த கூடுதல் சேர்ப்பு நடைபெற இருக்கிறது? மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வருகிற 17ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது நடைபெற இருக்கிறது. இதனை அடுத்து இந்த கிராமத்து மக்களிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்ததாக தெரிய வந்தது. இதனை அடுத்து இன்று SP மணிவண்ணன் அவர்களுடைய தலைமையிலும் அதாவது சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பா மாணிக்கம் தலைமையிலும் பேச்சுவார்த்தை தொடங்கியது. கிராமத்து மக்கள் மற்றும் விழாக்குழு கமிட்டியினர் சிறு சிறு கருத்து வேறுபாடுகளோடு முதலில் உரையாடினர். பின்பு விழாக்குழு கமிட்டியினர் அந்த அரங்கத்தில் இருந்து வெளியே சென்று பேச்சுவார்த்தை அவர்களுக்குள் ஆலோசனை செய்துவிட்டு மீண்டும் கூட்டரங்குக்குள் வந்தனர். பின்பு இறுதியாக ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதாவது முதலில் விழாக்குழு கமிட்டியினரில் இருக்கக்கூடிய 24 பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இதை உடனடியாக தவிர்த்திட வேண்டும் என்பவர் அலங்காநல்லூர் கிராமத்தை சேர்ந்த கோவிந்து என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடினார். இதனை அடுத்து இன்று பேச்சுவார்த்தைக்கு பிறகு 24 பேர் மட்டுமல்ல, விழாக்குழு கமிட்டியில் மீண்டும் 11 பேர் கூடுதலாக இணைக்கப்படுவார்கள் என ஒரு தீர்மானம் இந்த கூட்டரங்கத்தில், அதாவது SP மணிவண்ணன் மற்றும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தலைமையில் முடிவு எடுக்கப்பட்டது. இதனை அடுத்து இந்த பேச்சுவார்த்தையானது ஒரு சுமூலமான முடிவுக்கு வந்திருக்கிறது என நாம் கூறலாம். இந்த 11 பேரும் அனைத்து இந்த அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்து மக்களும் பயன்பெறுவார்கள். இதனை அடுத்து நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிற கோவிந்தை விழாக்குழு கமிட்டியினர் தொடர்பு கொண்டு தாங்கள் இன்னும் 11 பேரை கூடுதலாக விழாக்குழு கமிட்டியில் சேர்ப்பதாக இருக்கிறோம், அதே காரணத்தினால் வழக்கை வாபஸ் பெறுங்கள் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இன்னும் சில நிமிடங்களில், அதாவது 1 மணிக்கு இந்த வழக்கானது வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கை அவர் மூலமாக வாபஸ் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என தெரிய வருகிறது. தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி மதிவாணன்.